ஆறாம் வகுப்பு பாடம் 2 விசையும் இயக்கமும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கூடியது விசை அப்படின்னா என்ன, இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். விசை இயக்கம் இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல். புஷ் தள்ளுதல், புல் இழுத்தல், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதுதான் விசை. இப்போ இந்த பையனை பாருங்க, ஒரு பேக்கை பிடிச்சி இழுக்கிறாருங்களா, அப்போ புல் இழுக்கிறாரு. இந்த பையன் பாருங்க, ஒரு ஃபுட்பாலை உதைக்கிறாருங்களா, அப்போ பாலை வந்து தள்ளுறாரு, அப்போ புஷ். விசை என்பது ஒன்று தள்ளணும் அல்லது இழுக்கணும். அப்படி செய்யும்போது விசை என்பது நமக்கு உருவாகும். ஸோ இந்த விசை உருவானா அந்த பொருள், ஒரு பொருள் மீது விசையை கொடுத்தோம்னா அந்த பொருள் இயக்கத்துக்கு மாறும். உதாரணமாக இந்த பையன் பாலை எட்டி உதைக்கும் போது இந்த பந்து ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறும் இல்லைங்களா. ஸோ அதுதான் விசையினால தான் இயக்கம் உண்டாகும். இந்த ரெண்டையும் பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓய்வும் இயக்கம். ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பால், இந்த ஃபுட்பால் எடுத்துக்கங்களேன். இந்த ஃபுட்பால் நாம் எதுவுமே செய்யாத போது இது ஓய்வு நிலையில் ஒரு இடத்துல இருக்கும். இதன் மீது நாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் காலால் எட்டி உதைக்கும் போது இந்த பந்து இயக்க நிலைக்கு மாறும். எனவே ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அந்த பொருள் மீது விசை கொடுத்தோம்னா அது இயக்க நிலைக்கு மாறும். ரைட். அடுத்து இந்த பிக்சரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்றை பொறுத்து ஒன்று ஓய்வு நிலையிலும் ஒன்றை பொறுத்து ஒன்று இயக்க நிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு பஸ்ஸில் இருக்கிறீங்க, ஓகேங்களா. அப்போது பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருக்குது, அதாவது பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. அப்போது பஸ்ஸில் இருக்கக்கூடிய நபர், ஒரு நபர், இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். 2 பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து என்ன நினைப்பார், இவர் பாரு ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைப்பாருங்களா. அப்போது பேருந்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தளவு நீங்கள் ஓய்வு நிலையில் இருப்பீங்க, கரெக்டாக. பேருந்துக்கு உள்ளே இருக்கிறவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நீங்கள் ஓய்வு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இதுவே பேருந்துக்கு வெளியே ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுங்க, அவரை பொறுத்தளவு நீங்கள் இயக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க, பஸ்ஸு உங்களை சேர்த்து பயணிச்சுட்டு போகுது. அதனால பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து நீங்கள் ஓய்வாகவும் பஸ்ஸுக்கு வெளியே உள்ள நபரை பொறுத்து நீங்கள் இயக்கத்தில் இருப்பீங்க, ஓகேங்களா. அதுதான் விஷயம், அதை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. இது கான்செப்ட் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிறத போதும். இதில் பாருங்கள், அந்த கான்செப்டை இங்கே விரிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது படகுல ஒரு நபர் போயிட்டுருக்காரு. இந்த படகினை பொறுத்து இந்த நபர் ஓய்வு நிலையில் இருப்பார். எப்படி இருப்பார், ஏன்னா படகுல இவர் உட்காந்துருக்காரு, படகு தான் மூமெண்ட்டில் இருக்கணும் ஒழிஞ்சு இவர் மூமெண்ட்டில் இல்லை, ஓகேங்களா. அப்போ படகினை பொறுத்து இவர் ஓய்வு நிலையிலும், கரையில் இப்போ ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லது இந்த வண்டுவே எடுத்துங்க, இந்த ஒரு வண்டு பறக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டு என்ன நினைக்கும், இந்த நபர் இயக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கும். ஏன்னா படகோடு சேர்ந்து இந்த நபர் பயணிச்சுட்டு இருக்காரு, எனவே இவர் இயக்கத்தில் இருக்காரு அப்படின்னு நினைக்கும். இல்லை கரையில் நம்ம நின்று பார்க்கணும்னு வச்சுங்க, ஆஹா பாரியா படகுல எவ்வளோ அழகாக சவாரி செய்கிறார் அப்படின்னு தோணும் இல்லைங்களா. எனவே படகினை பொறுத்து இவர் ஓய்வு நிலையிலும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களை பொறுத்து இவர் இயக்க நிலையிலும் இருப்பார். அடுத்த பிக்சர் பாருங்க. இந்த ஊசலை பொறுத்தளவு இந்த பெண்மணி ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஊசல் மீது உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க, அப்போ ஓய்வாக இருக்கிறாங்க. இந்த பையன் ஆட்டி வர்றாரு பார்த்தீங்களா, இந்த பையனை பொறுத்தளவு இவங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எதனால், இந்த பையன் நின்று பார்க்கும்போது அவங்க முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றாங்க. ஸோ இந்த பையனை பொறுத்தளவு அவங்க இயக்கத்திலும், ஆனால் ஊசலை பொறுத்தளவு அவங்க ஓய்வுன்னு இருப்பாங்க. கான்செப்ட் இதுதான். இப்போ ஃபைனலாக இந்த ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சர் பாருங்கள். இதில் ஒரு பெண்மணி சைக்கிள் போயிட்டு இருக்கிறாங்களா, இந்த சைக்கிளை பொறுத்து இவங்க ஓய்வு நிலையில் தான் இருப்பாங்க. சைக்கிளை பொறுத்து இவங்க ஓய்வு நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சாலை, இந்த ரோட்டை பொறுத்து அல்லது ரோட்டுக்கு அருகில் ஏதாவது ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர்களை பொறுத்து இந்த பெண்மணி இயக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சைக்கிள் அவங்க பயணிச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அப்போ சைக்கிளில் சல்லுன்னு போகிறாங்க. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன தெரியுது, அந்த பெண்மணி இயக்கத்தில் இருக்காங்கன்னு தோணுது. ஆனால் சைக்கிளை பொறுத்தளவு சைக்கிள் தான் ரன்னிங்கில் இருக்குது, இவங்க உட்காந்தானே போகிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இல்லை, இதுதான் கான்செப்ட். அடுத்து இந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா. இதவே ஒரு கொஸ்டினை கேட்கலாம். இந்தியாவினுடைய பழங்கால வானியலாளர்
ஆரியப்பட்டா. அவர் பாருங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, ஆற்றில் ஒரு படகில் நாம் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது நமக்கு பின்னோக்கி போகும். ஸோ நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம முன்னோக்கி போயிட்டுருப்போம். ஆனால் மரங்கள் எல்லாமே பின்னோக்கி போகிற மாதிரி நமக்கு தோன்றும் இல்லைங்களா? ஸோ அதுபோல் நம்ம படகுல போகும்போது ஆற்றின் கரைகள் எல்லாமே நமக்கு பின்புறமாக போயிட்டுருக்குறோம். ஸோ அப்படித்தான் வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வது போன்று தோன்றுகிறது. அப்போ நட்சத்திரம் எப்படி இருக்கு? இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகுது, அந்த மாதிரி நமக்கு தோணுது. சரிங்களா? அப்போ இந்த பூமியானது கண்டிப்பாக மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் போகணும், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் போகணும் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. சிம்பிள் கான்செப்டுங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதாங்க வந்து கிழக்கு மேற்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது மேற்கு கிழக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டு இருக்குது. இப்போ பஸ்ஸு வந்து மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படி போகும்போது மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசையை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்துருப்போம், பஸ்ஸில் போகும்போது மரங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்? நம்ம முன்னோக்கி போகிறோம். அதுதான் இங்கே பூமி மேற்குலேருந்து கிழக்கு போகுது, அதனால நட்சத்திரம் எல்லாமே கிழக்குலேருந்து மேற்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஆரியப்பட்டா. ஓகேங்களா? ரைட். அடுத்து இது ஒரு முக்கியமான டேட்டாங்க. இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. விசையை வந்து நம்ம வந்து பல்வேறு வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணிகளால் ஏற்படுத்தக்கூடிய விசை, உயிரற்ற காரணிகள் ஏற்படுத்தக்கூடிய விசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடுதலின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. இப்போ உயிருள்ள காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாம பாருங்க, ஒருத்தர் பந்தை பிடிச்சி அமுத்துறாரு இல்லைங்களா? அப்போ பால் மீது ஒரு விசையை கொடுக்குறாரு. அப்போ உயிருள்ள ஒரு நபர் பால் மீது விசை கொடுக்குறாரு. இது பாருங்க, உயிரற்ற காரணிகள். இப்போ நம்ம ஒரு பேட்டை வச்சு ஒரு பால் அடிக்கிறோம், ரெண்டுமே உயிரற்றது இல்லைங்களா? அப்போ உயிரற்ற காரணிகள் மூலமாக நம்ம ஒரு விசையை கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து தொடு விசை, தொடா விசை. தொடு விசைனா என்ன? நம்ம கையால் ஒன்று தள்ளுறது, இழுக்கிறது, இது எல்லாமே தொடு விசை. தொடா விசைனா என்ன? இப்போ காற்று அடிக்குது, காற்று அடித்து இலை கீழே விழுது, அது தொடா விசை இல்லைங்களா? அடுத்து புவியீர்ப்பு விசையும் தொடா விசை தான். ரைட், எது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, விசை தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு கால்பந்தை உதைக்கிறோம். தொடா விசை வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் இரும்பை கவரும். ஆட்டோமேட்டிக்காக காந்தத்தின் அருகே இரும்பு போனால் அது கவரும் இல்லைங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில இயக்கங்களை நம்ம பார்த்துட்டு வரணும். அது பார்க்கலாம். இயக்கத்தினுடைய வகைகள் பார்க்கலாம். ஸோ இயக்கத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேர்கோட்டு இயக்கம். அதாவது ஒரு விசை நேர்கோட்டில் பயணிச்சுது அப்படின்னா அது நேர்கோட்டு விசைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மனிதன், இந்த மனிதன் நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் நேர்கோட்டு விசையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம்னா என்ன? நம்ம ஒரு பாலை தூக்கி போகிறோம். இப்போ ஒரு மனிதன் இருக்கார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாலை தூக்கி போகிறாரு. இந்த பால் எப்படி போகும்? இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து விழுங்களா? ஸோ இதுதான் வளைவு பாதை இயக்கம். இதுதான் வளைவு பாதை இயக்கம். அதாவது முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் அதுதான் வளைவு பாதை இயக்கம். தொடர்ந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ பந்து பாருங்க, இப்படி மேலே போய்கிட்டே இருக்கு, பந்து அப்படி கீழே விழும் பார்த்தீங்களா? அப்போ தொடர்ந்து இந்த திசை மாறிக்கிட்டே இருக்கா? இப்படி தொடர்ந்து தன் திசையை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது வளைவு பாதை இயக்கம். அடுத்து வட்டப்பாதை இயக்கம். ஸோ வட்டப்பாதையில் ஒரு விசை செயல்பட்டுச்சு அப்படின்னா அதான் வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் தான் வட்டப்பாதை இயக்கம். உதாரணமாக ஒரு கயிற்றில் நீங்கள் ஒரு கயிற்றின் முனையில் கல்லை கட்டி அதை நீங்கள் சுற்றும் போது அந்த கல்லானது ஒரு வட்டப்பாதையை உருவாக்கும். அதுதான் வட்டப்பாதை இயக்கம். அடுத்து தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சு ஒரு சென்ட்ரு புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு அந்த பொருளே சுற்றிக்கும். உதாரணமாக பம்பரம், அந்த பம்பர் என்ன செய்யும்? தன்னைத்தானே சுற்றிக்குமா? ஸோ தன்னைத்தானே சுற்றி கொள்கிற எல்லாமே தற்சுழற்சி இயக்கம். இப்போ நீங்களே உங்களை நீங்களே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டீங்கன்னா அதுவும் தற்சுழற்சி இயக்கம் தான். அல்லது இப்போ நம்ம பூமி பாருங்கள், தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லைங்களா? அதுவும் தற்சுழற்சி இயக்கம் தான். ஓகேங்களா?
ஒரு பம்பரம் சுற்றி வர்றது தற்சுழற்சி இயக்கம் தான். சைக்கிளோட வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் என்ன செய்யுது, தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே தற்சுழற்சி இயக்கம் தான். அடுத்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் அப்படின்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் போயிட்டு வர்றது தான் அலைவு இயக்கம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஊஞ்சல். நம்ம வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம்ல, ஸோ அந்த ஊஞ்சல் தான் அலைவு இயக்கம், முன்னும் பின்னும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அடுத்து ஒழுங்கான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ பாருங்க, ஈ வந்து நேர்கோட்டில் பயணிச்சா அது ஒழுங்கான இயக்கம். ஆனால் ஈ நேர்கோட்டில் பயணிக்குமா, பயணிக்காது. ஸோ சல்லு ஃபுல்னு எங்கேனும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போ ஈயினுடைய இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து இன்னும் 2 டைப் இருக்குது, சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம்னா சீரான கால இடைவெளியில் ஒரு பொருள் சீரான இயக்கத்தை மேற்கொண்டால் அது சீரான இயக்கம். சீரற்ற கால இடைவெளியில் ஒரு பொருள் இயக்கத்தை மேற்கொண்டால் அது சீரற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம பொருள். இப்போ உதாரணமாக ஒரு பஸ்ஸுங்க, இந்த பஸ்ஸு கரூர்லேருந்து இப்போ திருச்சிக்கு போகுதுங்க. ஒரு 40 நிமிஷத்தில் போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதனுடைய வேகம். 40 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர், ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போகுதுன்னு சும்மா கற்பனைக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது சீரான இயக்கம். இதுவே இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வேகமாகவும் அப்புறம் குறிப்பிட்ட தூரம் மெதுவாகவும், ஸோ இந்த மாதிரி அதனுடைய வேகத்தை மாற்றி கொண்டே இருந்துச்சுன்னா அது சீரற்ற வேகம். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போகணுங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அது 1/2 கிலோமீட்டர் போகுது, அடுத்த ஒரு நிமிஷத்தில் 1.5 கிலோமீட்டர் போகுது. ஸோ இந்த மாதிரி அதனுடைய இயக்கம் மாறிக்கிட்டே இருந்தால் அது சீரற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவர் வந்து நேர்கோட்டு இயக்கம், நேராக தானே ஓடுவார். மரத்துலேருந்து தானாக கீழே விழும் தேங்காய், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க தொடா விசை, மரத்துலேருந்து தானாக கீழே விழுவது. ஓகேங்களா. இதுவும் நேர்கோட்டு இயக்கத்தில் தான் வந்து விழும். கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கேரம் விளையாட்டில் கண்ணா பின்னாடி போகும் இல்லைங்களா. கேரம் இங்கே அடித்து அங்கே போகும், அங்கே அடிச்சு இங்கே வரும். அப்போ ஒழுங்கற்ற இயக்கம். கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் வந்து இதுவும் ஒழுங்கற்ற இயக்கம் தான். அல்லது இது கேரம் விளையாட்டில் வந்து காய்களின் இயக்கம் வந்து இது நேர்கோட்டு இயக்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே போகும். ஸோ இந்த கேரம் விளையாடு வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் தான். இதய துடிப்பு வந்து சீரான இயக்கம் தான். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ப்ராப்பராக அந்த இது அடிக்குது பார்த்தீங்களா, அது சீரான இயக்கம். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கம். அடுத்து கடிகார முட்களின் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கடிகார முட்கள் எப்படி செய்யும், சீராக அது வட்டப்பாதையில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடிகார முள்ளின் இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கம் அல்லது சீரான இயக்கம், ரெண்டுன்னு எதுவுமே சொல்லலாம். யானை தனது காதுகளை அசைத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம். யானை தனது காதுகளை அசைக்கிறது அலைவு இயக்கம். இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா முன்னும் பின்னும் அதனுடைய காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இது அலைவு இயக்கம். குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் இப்படி போயிட்டு இப்படி வருமா, அப்போ வளைவு பாதை இயக்கம். குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்பட்டு அது வளைவு பாதை இயக்கம். கூட்டம் மிகுந்த கடைத்தெருவில் மக்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம் வட்ட இயக்கம். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம், பூமியை சுற்றிட்டு வரக்கூடிய நிலவு, இதுவும் வட்டப்பாதை இயக்கம் தான். கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம், ஸோ பந்தோட இயக்கம்னாலே உங்களுக்கு வளைவுபாதை இயக்கம் தான். பந்தோட இயக்கம் வளைவுபாதை இயக்கம் தான். பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டால் அது பம்பரத்தின் இயக்கம். சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் ஒரு வட்டப்பாதை இயக்கம் தான். தனி ஊசலின் இயக்கம் அலைவுபாதை இயக்கம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் தான். சல்லுன்னு நேராக தானே வருவாங்க, நேர்கோட்டு இயக்கம். நாய் தனது வாளினை ஆட்டுதல், இது அலைவு இயக்கம். நாய் தனது வாளை முன்னு பின்னு மாட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அலைவு இயக்கம். காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம், ஸோ காற்றில் ஆடக்கூடிய கொடியின் இயக்கமும் ஒரு அலைவு இயக்கம் தான். ஒரு அலைவு இயக்கம், முன்னாடி போயிட்டு வரும் இல்லைங்களா. அடுத்து வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம். ஸோ ஒரு வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வளைவு இயக்கம் தான், வளைவு பாதை இயக்கம் தான். மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இயக்கத்தில் வரும்னா, மரம் வெட்டுவர் ரம்பத்தால் மரத்தை அறுக்கிறது வந்து நேர்கோட்டு இயக்கம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க முடியும், நேர்கோட்டு இயக்கம். நீர் அலைகளின் இயக்கம். ஸோ நீர் அலைகள் பார்த்தீங்கன்னாக்க சீரான இயக்கம்.
ஸோ அதனுடைய அலைகள் வந்து பார்த்திங்கன்னா சீரான இயக்கமாக இருக்கும். மருத்துவர் பயன்படுத்தும் ஊசியில் உள்ள பிஸ்டன் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஸோ நேர்கோட்டு இயக்கம் தான். பந்தின் இயக்கம். ஸோ பந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தூக்கிப்படும் போது ஒரு வளைவு பாதையை உண்டு பண்ணும். அப்போ வளைவு பாதை இயக்கம். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கமாக இருக்காது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊசல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கும். ஸோ பின்னாடி போகிற நேரமும் முன்னாடி போகிற நேரமும் சேமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கால ஒழுங்கு இயக்கம். அப்போ அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கமாக இருக்காது. இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சொன்னேன். அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அது அலைவு இயக்கம் அப்படின்னா கிடையாது. அலைவு இயக்கம்னா என்னது? ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரணும். ஓகேங்களா? கால ஒழுங்குன்னு என்னங்க? சீரான காலத்தில் சீரான தொலைவை கடக்கணும். இப்போ ஒரு பஸ்ஸு போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அது கால ஒழுங்கு இயக்கம் தான். அதை அலைவு இயக்கமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அலைவு இயக்கம்னாலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணும். இந்த பஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக போயிட்டு வருது, நேராக ஸ்ட்ரைட்டாக தானே போகுது. ஸோ அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கமாக இருக்காதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்த்துங்க. பொதுவாக நாம் அறிவியலில் எஸ்ஐ அலகுகளை பயன்படுத்துகிறோம். அதில் பற்றி பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து மீட்டர், நீளத்தின் அலகு மீட்டர், காலத்தின் அலகு வந்து வினாடி. ஸோ வேகத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட்னு போடுறோம். வேகத்தினுடைய அலகு மீட்டர் பெர் செகண்டு. காலம் என்ன காரணம்னா ஸ்பீடு. ஸோ வேகத்தை எப்படி அளவிடலாம்? டிஸ்டன்ஸ், நம்ம எவ்வளோ தொலைவு போயிருக்கிறோம், டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் போட்டுக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ் கிடக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத போட்டிங்கன்னா நமக்கு ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ அதை தான் நம்ம அதனுடைய அலகு மீட்டர் பெர் செகண்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ் தொலைனுடைய அலகு மீட்டர், டைமுடைய அலகு செகண்ட்ஸ். எனவே மீட்டர் பெர் செகண்டு. பாருங்கள், இதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். வேகம்னா கடந்த தொலைவை டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதான் டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டுருக்காங்க. இதனுடைய அலகு மீட்டர் பெர் செகண்டு. 7th ஸ்டாண்டர்டில் வந்து விசையும் இயக்கம் படிப்போம். அதில் என்ன நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இயக்கம் அதனுடைய டைப்பு, இயங்கும் பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தன் சுழற்சி இயக்கம், அளவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளி அடிப்படையில் வந்து ஒழுங்கு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். ஓகேங்களா? ஸோ நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் பயணிக்கணும். வளைவு பாதை இயக்கம்னாக்க இந்த மாதிரி பேரபோலிக், இந்த மாதிரி ஒரு அரை வட்டத்தை ஃபார்ம் பண்ணணும். வட்டப்பாதைனா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வட்டமாக அந்த பொருள் இயங்கணும். தற்சுழற்சினா பம்பரை சுற்றுறது, ஒரு புள்ளி மையமாக வச்சுட்டு தன்னைத்தானே சுற்றணும். அலைவு இயக்கம்னாக்க ஒரு புள்ளியை மையமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரணும். ஒழுங்கற்ற இயக்கம்னாக்க ஸோ ஒழுங்கற்ற இயக்கம் போகும் இல்லைங்களா அது. அடுத்து கால ஒழுங்கு இயக்கம்னா ஒரு பஸ்ஸு ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர். ஸோ உதாரணம் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஒரு நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அதே மாதிரி தான் போயிட்டுருக்கணும். 1 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர், ஒரு நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர். ஸோ இது மாறக்கூடாது. ஒரு நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போயிட்டு அடுத்த ஒரு நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் போயிட்டு, ஸோ இந்த மாதிரி மாறி வந்துச்சுனாக்கா அது ஒழுங்கற்ற இயக்கம். ஒரே மாதிரியாக இருந்தாக்கா அது கால ஒழுங்கு இயக்கம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். இதுவும் அப்படி தான். ஸ்பீடு வந்து மாறி மாறி போன அப்படின்னா அது சீரற்ற இயக்கத்தில் வந்துடும். ஒரே மாதிரி போனால் அது சீரான இயக்கம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்காலத்தில் ரோபோட்டுகள் வந்து எல்லா துறையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த நேனோ ரோபோட்டுகள் வந்து நம்மளுடைய இரத்த குழாய்களுக்கு போய் கூட அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பார்த்துருவோம். மதிப்பீடு. வேகத்தின் அலகு மீட்டர் பெர் வினாடி பார்த்தோம். கீழ்கண்டவற்றில் எது அலைவுறு இயக்கம்? பூமி தன் அச்சு பற்றி சுழல்றது வந்து பார்த்திங்கன்னா அலைவுறு இயக்கமாக வராது. நிலவு பூமியை சுற்றுதல் அலைவுறு இயக்கமாக வராது. ஸோ அதிர்வரும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைவுறு இயக்கமாக வரும். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பு வேகம் டிவைடட் பை காலம். ஆப்ஷன் ஆ. அடுத்து கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர்களது மாமா வீட்டுக்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் ஆகுது. அப்போ தொலைவு பை காலமா? ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம்னு பார்த்தோமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க?
40 கிலோமீட்டர். எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? 40 நிமிடம். அப்போ இதை அடித்து போட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் பை மினிட்ஸு, நிமிடம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் எங்கே இருக்குது கூற்று என்ன கொடுக்குறாங்க? கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். இதுதான் கரெக்டு. ஆனால் 1 கிலோமீட்டர் பெர் மணின்றது தவறு. ஏன்னா 1 கிலோமீட்டர் கிடக்க 1 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அப்போ 40 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் கிடக்குறாங்க. எனவே கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தப்பு. கொஸ்டினில் அதானே கொடுத்துருக்குறாங்க. 40 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் கிடக்குறாங்க. இப்போ அடிச்சு போட்டிங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. அடுத்து சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை என்பது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து தொடா விசையாகும். மண்பாண்டம் செய்வரின் சக்கரத்தின் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம். சக்கரம் வந்து தற்சுழற்சி தனித்தனி சுற்றிக்குது இல்லைங்களா? அதனால ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமதொலைவை கடக்குமானால் அது சீரான இயக்கம். ஸோ அடுத்து சரியா தவறா? மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் அலைவுறும் இயக்கம் வந்து அலைவு இயக்கம், சரிதான். அதிர்வரும் இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம், சுழற்சி இயக்கம், சரிதான். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான வேகத்தில் உள்ளன, இது தவறு. மாறுபட்ட வேகத்தில் போனாலே அது சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும், இது சரிதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் அப்புறம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பொறுத்துக்க, இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது பாருங்கள், இந்த சறுக்கி வர்றது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சறுக்கி வர்றது நேர்கோட்டு இயக்கம். பம்பர் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி இயக்கம், தற்சுழற்சி இயக்கம். ஸோ ஊஞ்சல் ஆடுறது வந்து அலைவு இயக்கம். இந்த கல் வட்ட இயக்கம். கார் வந்து நேர்கோட்டு இயக்கம் ப்ளஸ் அதனுடைய டயர் வந்து சுழற்சி இயக்கம், ரெண்டுமே வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். நன்றி.